உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பது கூடுதல் சிறப்பு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உயிர் பிரிந்த பின் தமது உடற்பாகங்கள் தீக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல் பிறரது வாழ்வுக்கு துணையாவதே பெருவாழ்வு என கூறியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் 479 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உடன்பிறப்பே வாய் என்ற பெயரில் 12 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசினர். உடல்நலம் பெற்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணா அறிவாலயத்திற்கு முதலமைச்சர் வருகை தந்தார். அப்போது காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் உத்திரமேரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளை சந்தித்து பேசினர். ஒரே கொள்கையுடைய கூட்டணி என்றால் திமுகவுடன் இணைத்துவிட வேண்டியதுதானே என்று திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு கூட்டணி வேறு என்ற அவர், கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் வைப்பது, கொள்கை நிரந்தரமானது, அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அதிமுக செயல்படும் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்திருந்த போது அது மதவாத கட்சி என தெரியவில்லையா என திமுகவினருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்றும் கூட்டணி வேறு கொள்கை வேறு எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 109 உணவு வகைகளோடு பிரம்மாண்ட விருந்து படைக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நெல்லை பெருமாள்புரத்தில் உள்ள நயினார் நாகேந்திரன் வீட்டில் விருந்துக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிரதமர் மோடியை தாம் சந்திப்பதில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு விருப்பமில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பிரதமர் மோடியை சந்திப்பது தொடர்பாக நயினார் நாகேந்திரனை 6 முறை செல்போனில் தொடர்பு கொண்ட போதும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை என்றும், குறுஞ்செய்தி அனுப்பியும் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை எனவும் ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டு கேட்பு கருவி வைத்தது அன்புமணிதான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் உருவாக்கிய பாமகவுக்கு வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும், அன்புமணி கூட்டும் பொதுக்குழு பாமகவின் சட்ட விதிகளுக்கு எதிரானது எனவும் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் வெளியான பாமக பொதுக்குழு அறிவிப்பில் கையொப்பம் எதுவும் இல்லை என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உள்ளதாகவும், கட்சி நிறுவனரை அழைத்தால் மட்டும் போதும் எனவும் விளக்கம் அளித்த அவர், பாமகவின் தலைமை அலுவலகம் தைலாபுரம் கிடையாது என திட்டவட்டமாக கூறினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் செய்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். தமிழக மக்களின் உரிமை மீட்போம் என்ற பெயரில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் நடைபயணம் மேற்கொண்ட அவர் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது இந்த ஆட்சியின் அனைத்து திட்டங்களும் பூஜ்ஜியம்தான் என்றார். தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்குகிறார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்திக்கிறார். மக்கள் உரிமையை மீட்கப் போகிறேன் என்று சொல்லும் பாமக தலைவர் அன்புமணி என்ன உரிமையை மீட்கப் போகிறார் என்றும், அவரது அப்பாவிடம் கேட்கப் போகிறாரா என்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை மேடையில் வைத்துக் கொண்டு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கிண்டலாக விமர்சித்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடி பெருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய போது இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்திருந்த போது கருத்தியல் ஒத்துப்போனதா என்பதை முதல்வரிடம் திருமாவளவன் கேட்க வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் வலியுறுத்தியிருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக கருத்தியலுக்கு அதிமுக உடன்பட்டிருப்பதாக கூறிய திருமாவளவன் கருத்திற்கு பதிலளித்தார். தேவேந்திர குல வேளாளரை பட்டியல் பிரிவில் இருந்து யார் வெளியேற்றுகிறார்களோ அவர்களோடு கூட்டணி வைப்போம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேனி பங்களாமேடு பகுதியில் கொட்டுமலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேவேந்திர குல வேளாளரை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றும்படி மத்திய அரசு 3 முறை மாநில அரசுக்கு பரிந்துரைத்திருப்பதாக கூறினார்.
டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய நடிகரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றுக் கொண்டு சென்னை திரும்பிய அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தார். தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான பூத் கமிட்டி பயிற்சி கருத்தரங்கு இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை அக்கட்சியின் தலைவர் விஜய் அல்லது பொதுச் செயலாளர் என் ஆனந்த் காணொலி வாயிலாக கண்காணிப்பார்கள் என தகவல் வெளியாக இருக்கிறது. நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்து மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி போலீசார் சுர்ஜித்தின் நீதிமன்ற காவலை நீட்டிக்குமாறு கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று சுர்ஜித்தின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றிட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வழக்கு தொடர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் ஜூலை 27ஆம் தேதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட நிலையில் விரைந்து சிறப்பு சட்டம் இயற்றிட வலியுறுத்தி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இன்றும் நாளையும் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, தென்காசி, சேலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவாரூர், திருப்பத்தூர், ராமநாதபுரம், சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை நகரில் நேற்றிரவு கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த மழையால் நகரின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாநகராட்சிக்குட்பட்ட கம்பன் நகர், பெரியார் நகரில் மழைநீர் கால்வாய் முறையாக தூர்வாரப்படாததால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவெடுப்பதை நோக்கி இந்தியா பயணிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் பொருளாதாரம் செத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருந்த நிலையில் அவருக்கும் மறைமுகமாக அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். வாரணாசியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியா தனது பொருளாதார முன்னுரிமைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறினார். இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மரித்து போய்விட்டதாக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தேசிய அளவில் அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியலமைப்பு நிறுவனமான தேர்தல் ஆணையத்தின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறுவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து பொதுமக்களை தவறாக வழி நடத்துவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயர் இல்லை என பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்வதாக குற்றச்சாட்டுகள் வலுத்துள்ள நிலையில் இந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருப்பது குறித்த ஆட்சேபனைகளை செப்டம்பர் 1ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குறை சொல்லும் ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் இதுவரை ஒரு ஆட்சேபனையை கூட எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் மோடி அரசின் கைப்பாவையாக செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்துடன் சேர்ந்து நாட்டின் ஏழைகள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினரின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்க மத்திய அரசு சதி செய்வதாக கூறினார். பொறுப்பற்ற தன்மைக்கு முகமாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தான் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சித்திருக்கிறார். பொது வாழ்வில் இருந்தவர்கள் தற்போது இல்லாத நிலையிலும் கூட அவர்கள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வீசுவது ராகுலுக்கு வழக்கமாகிவிட்டதாக நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார்.
அமெரிக்காவுடனான பொருளாதார உறவு மிக முக்கியமானது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கிறோம் என்றும் அதை இழக்கவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ முடியாது எனவும் கூறினார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 25% வரி விதித்துள்ளது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பெயரை கூற சொல்லி போலீசார் சித்திரவதை செய்ததாக பாஜக முன்னாள் எம்பி பிரயாக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர்களின் பெயர்களை கூறினால் சித்திரவதை நின்றுவிடும் என தனக்கு சொல்லப்பட்டதாகவும் ஆனால் தாம் பொய் சொல்ல மறுத்துவிட்டதாகவும் கூறினார். நடிகை சமந்தாவின் விவாகரத்து சம்பந்தமாக பிஆர்எஸ் செயல் தலைவர் KT ராமராவ் மீது அவதூறு பரப்பிய விவகாரம் தொடர்பாக தெலங்கானா பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா மீது கிரிமினல் வழக்கு பதிய போலீசுக்கு நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை சமந்தாவின் விவாகரத்துக்கு KT ராமராவ் தான் காரணம் என கொண்டா சுரேகா பேசியிருந்தார். மதமாற்றமற்ற ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக சத்தீஸ்கரில் கைதான கேரள மாநிலத்தை சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் 2 விடுவிக்கப்பட்டனர். NIA நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதை அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். சத்தீஸ்கரை சேர்ந்த 3 சிறுமிகளை கட்டாய மதமாற்றம் செய்து கடத்தியதாக துர்க் ரயில் நிலையத்தில் வைத்து ஜூலை 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். ஸ்பெயினிடமிருந்து C-295 ஏர்பஸ் ராணுவ போக்குவரத்து விமானத்தை இந்திய ராணுவம் பெற்றிருக்கிறது. இந்திய விமானப்படைக்காக 56 விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் 2021ஆம் ஆண்டு செப்டம்பரில் கையெழுத்தானது. 16 விமானங்களை தயாரித்து ஒப்படைக்கவும் 40 விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கவும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் கனமழை வெள்ளத்தால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கங்கை மற்றும் யமுனை நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோரமுள்ள குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் பிரதமர் மோடி அறிவுறுத்தல்படி வெள்ளம் பாதித்த இடங்களுக்கு அதிகாரிகள் படகில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் இடுப்பளவு வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்கள் படகு மூலம் மீட்கப்பட்டனர். இம்மாநிலத்தில் உள்ள கங்கை மற்றும் யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரமுள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் கையில் கிடைத்த அத்தியாவசிய பொருட்களோடு பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் வெளியேறத் தொடங்கினர். ஹிமாச்சல பிரதேசத்தின் குல்லு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு அணை இடிந்து விழுந்தது. மேகவெடிப்பு காரணமாக மலானா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மலானா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த தற்காலிக தடுப்பணை முற்றிலுமாக தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் கார்கள், பாலங்கள் மற்றும் வீடுகள் காகித படகுகள் போல வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. ஹிமாச்சல பிரதேசம் ஷிம்லாவில் 300 மீட்டர் பள்ளத்தில் புல்டோசர் உருண்டு விழுந்ததன் வீடியோ காட்சி வெளியானது. தேசிய நெடுஞ்சாலை எண் 5இல் ஜாப்லி என்ற இடத்தின் அருகே JCB வாகனம் வந்து கொண்டிருந்த போது திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக வாகனம் உருண்டோடியதில் ஓட்டுநர் உயிரிழந்தார். மாநிலம் ஆலப்புழா அருகே கடலில் மூழ்கிய படகில் இருந்த 7 மீனவர்கள் கடலோர காவல் படையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டனர். நீண்டகரை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சென்ற மீன்பிடி படகு ஆழ்கடல் பகுதியில் பழுதானது. இந்த நிலையில் படகிற்குள் கடல் நீர் உட்புகுந்ததால் மெல்ல மெல்ல படகு தண்ணீரில் மூழ்கியது. படகின் பெரும்பகுதி கடலுக்குள் மூழ்கியதால் அதனை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டது. நாகை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தமிழக மீனவர்களை தாக்கி அவர்களிடமிருந்து வலை உள்ளிட்ட பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்றனர். வேதாரண்யம் அருகே வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் இருந்து 14 மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற கடற்கொள்ளையர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற விவசாயிகள் கோரிக்கை குறித்து முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த பால்வளத்துறை ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவின் பாலில் எந்தவொரு கலப்படமும் இல்லை என்று கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உலையூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் திருவள்ளுவர் சிலை மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறையை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். பின்னர் மாணாக்கர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கேடயங்களும் வழங்கி பாராட்டினார்.
தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட கள் இறக்குமதிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வரும் சீமானை கண்டித்து தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புதிய தமிழகம் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீமானுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மண்டல டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமானுக்கு தடை விதிக்க கோரியும் 2,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடக் கோரியும் IPS அதிகாரி வருண்குமார் மனு தாக்கல் செய்திருந்தார். பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் துப்பாக்கி சப்ளை செய்ததாக பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்சிஸ் சுதாகரை மாமல்லபுரம் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி அருகே திமுக பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்களின் தந்தையை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் திமுக மாவட்ட விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் பிரவீன்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே ஊரைச் சேர்ந்த விக்கி, அவரது சகோதரர் தனுஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களது தந்தை கருப்பையா வெட்டி கொலை செய்யப்பட்டார். சென்னை காசிமேடு பகுதியில் ஒருவருக்கொருவர் கற்கள் மற்றும் கம்பால் சரமாரியாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா நகரில் கையில் கட்டு போட்டிருந்த நபரை 10 பேர் கொண்ட கும்பல் கற்கள் மற்றும் கம்பால் சரமாரியாக தாக்கியது. அப்போது அவரும் பதிலுக்கு கம்பால் தாக்கி அவர்களை விரட்டினார். சென்னை அண்ணா நகரில் பூட்டிய வீட்டில் மூக்கில் ரத்தம் வழிந்த நிலையில் CBSE மண்டல இயக்குனர் மகேஸ்ரீ தர்மாதிகாரி சடலமாக மீட்கப்பட்டார். தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் அவரை அழைத்து போக பள்ளி ஊழியர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் மகேஷ் நீண்ட நேரமாக வெளியே வராததால் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர் சடலமாக கிடந்தார். சென்னையில் தனியார் காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த 6 மாத குழந்தை படுக்கையில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முகப்பேரில் செயல்பட்டு சொசைட்டி வெல்ஃபேர் சென்டரில் பராமரிக்கப்பட்டு வந்த 6 மாத ஆண் குழந்தை படுக்கையில் இருந்து தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. மாவட்டம் பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியான சித்தன்குட்டையில் உள்ள விளைநிலங்களில் இருந்து வாழைத்தார்களை எடுத்து வந்தபோது பரிசல் கவிழ்ந்து நீரில் மூழ்கி 2 உயிரிழந்தனர். பவானிசாகர் அணை நீர்மட்டம் திடீரென அதிகரித்து விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் மணிகண்டன் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரும் பரிசலில் சென்று வாழைத்தார் எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் பொன்னுமாந்துறை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுமிகள் குளிக்க சென்றபோது கிணற்றில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுப்பட்டியைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவருடைய 2 மகள்களும் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. சென்னை காசிமேடு துறைமுகத்தில் உள்ள மீன் சந்தையில் ஞாயிறு விடுமுறையன்று மீன் வாங்குவதற்கு ஏராளமான மக்கள் குவிந்தனர். மீன்கள் விலை சற்று உயர்ந்திருந்த போதும் அதிகாலையில் வருகை தந்த அசைவ பிரியர்கள் சங்கரா, சீலா, வஞ்சிரம், இறால் மற்றும் நண்டு உள்ளிட்ட மீன்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கொசஸ்தலை ஆற்றின் ஆழம், கழிவுகளின் அளவுகள் மற்றும் ஆற்றின் தன்மைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பு தூர்வாரும் பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். சேதமடைந்த நெல்மணிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தற்காலிக கொள்முதல் மையங்களில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். சுருக்குமடி, இரட்டைமடி வலைகள் மற்றும் அதிவேக என்ஜின் படகு ஆகியவற்றை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். சென்னை
எழும்பூரில் ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த 18ஆம் தேதி மது போதையில் நண்பர்களோடு ஏற்பட்ட தகராறில் காவலர் ராஜாராமன் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த மணிவண்ணன், முருகேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சேலம் சுக்காம்பட்டி அருகே உள்ள கோமாளி வட்டத்தில் செங்கல் சூளை உரிமையாளரை கட்டி போட்டு 8.5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த முகமூடி கும்பலை போலீசார் கைது செய்தனர். கடந்த 28ஆம் தேதி பூமாலை என்பவரது வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் குடும்பத்தினரை மிரட்டி நகை மற்றும் 35,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த வில்லோனி எஸ்டேட் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த யானை கூட்டம் வீடுகள் மற்றும் மளிகை கடையை சேதப்படுத்தியது. யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்த வனத்துறையினர் தொடர்ந்து அவற்றின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த வரதாபுரம் மாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து நகை, பணம் திருடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அம்மன் கழுத்தில் இருந்த 6 கிராம் தாலி, தலையில் கிரீடமாக வைக்கப்பட்டிருந்த 1/2 கிலோ வெள்ளி ஆகியவற்றுடன் உண்டியலும் திருடப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே மாவிடுதிக்கோட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் கணினி அறையின் மேற்புற சுவர் இடிந்து விழுந்ததில் கணினி சேதமடைந்தது. சில மாணவர்கள் நல்வாய்ப்பாக சிறு காயங்களோடு உயிர் தப்பினர். தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற கிராம மக்கள் புதிய கட்டிடத்திற்கு ஏற்பாடு செய்தால் மட்டுமே மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவோம் என கூறி வாக்குவாதம் செய்தனர். நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே கனரக வாகனங்களில் டீசல் திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். சிவசக்தி பஞ்சர் கடையில் லாரி ஓட்டுநர்கள் உதவியோடு டீசல் திருடப்படுவதாக செய்தி வெளியானதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் 25 லிட்டர் தண்ணீர் கேன்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 300 லிட்டர் டீசலை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இடப்பிரச்சனை காரணமாக திமுக நிர்வாகியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சங்கராபுரம் திமுக நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் முகமது யாசருக்கும் வழக்கறிஞர் ராஜாவிற்கும் இடையே இடப்பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இதனால் முகமது யாசரை கொல்ல ராஜா திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்புக்குள் நுழைந்து நாயை வேட்டையாட முயன்ற சிறுத்தையின் வீடியோ காட்சி வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கோழிப்பாலம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை அங்கு கட்டியிருந்த நாயை கவ்வி செல்ல முயன்றது. இருப்பினும் போராடி சிறுத்தையின் பிடியில் இருந்து நாய் தப்பிக்க அந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருந்த பெண் கதவை திறக்க சிறுத்தை தப்பி ஓடியது. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள 28 தனியார் விடுதிகளில் போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து அங்கு செயல்படும் விடுதிகளில் ஆய்வு செய்த போலீசார் சந்தேகப்படும் வகையில் தங்கியிருந்த 5 பெண்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கார் மற்றும் சரக்கு வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த கருணாகரன் தனது குடும்பத்தாரோடு செய்யாறை அடுத்த மாம்பாக்கம் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த டாடா ஏஸ் வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியதில் அனைவரும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை வேளச்சேரியில் அரசு பேருந்தில் பயணித்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கிழக்கு தாம்பரத்தைச் சேர்ந்த 23 வயது பெண்ணை தினந்தோறும் பணிக்கு செல்லும் போது ஒருவர் பின்தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே பாஜக நிர்வாகி மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 24,30,000 ரூபாயை பெற்று போலி நியமன ஆணை கொடுத்து ஏமாற்றியதாக அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் வடமதுரை மேற்கு ஒன்றிய பாஜக தலைவர் வீரப்பன் என்பவரின் மகன் செல்லப்பாண்டிக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்திருக்கிறார். திருவள்ளூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த மின்சார ரயிலில் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பட்டாக்கத்தியை நடைமேடையில் உரசிக்கொண்டு சென்ற வீடியோ வெளியாகி பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓடும் மின்சார ரயிலில் ஏறிய மாநில கல்லூரி மாணவர்களில் ஒருவர் 2 அடி நீளமுள்ள பட்டாக்கத்தியை நடைமேடையில் உரசியவாறு சென்றார்.
திருவண்ணாமலையில் தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தியிருந்த புல்லட் பைக் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த இருவர் ராயல் என்ஃபீல்ட் பைக்கை தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்கு சென்றிருந்த நிலையில் பைக் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பட்லப்பள்ளி கிராமத்தில் சோலார் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்ட திடலுக்கு வந்து கலவரத்தை தூண்ட முயன்றதாக நாத்தாக்க நிர்வாகியை மக்கள் வெளியேற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே அருந்து கிடந்த மின்கம்பியில் மிதித்த விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரது மகன் படுகாயமடைந்தார். உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் அரசு வேலை மற்றும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டுமென வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியார் உணவகத்தின் நுழைவாயிலில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விராலிமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நுழைவாயிலில் இருந்த பெயர் பலகையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியது. இதனால் உணவு அருந்திக் கொண்டிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே செல்லியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி தங்கள் பகுதிக்கு தேர் ஊர்வலம் வரவில்லை என கூறி தேரை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்டு கொள்ளைமேடு பகுதியில் தேரோட்டம் வரவில்லை என நிர்வாகத்திடம் மக்கள் முறையிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஜுவல்லரி கடையில் நகை வாங்குவது போல உள்ளே நுழைந்த பெண் ஒருவர் 3 சவரன் நகையை உள்ளாடைக்குள் மறைத்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. மாப்போசி சாலையில் நகைக்கடை நடத்தி வரும் பிரகாஷ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னையை சேர்ந்த பிரியங்காவை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. குப்பம் நகரின் பிரதான சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தரிகட்டு ஓடிய லாரி இளைஞர்கள் வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியபடி சென்று அருகில் இருந்த பால் டேங்கர் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உலகின் பெரும் செல்வந்தர்கள் பட்டியலில் பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். அவரின் சொத்து அமெரிக்க மதிப்பில் $401 பில்லியன் உள்ளது. எலான் மஸ்கை தொடர்ந்து அமெரிக்காவின் லாரி எலிசன் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட பட்டியலில் டாப் 10 செல்வந்தர்கள் பட்டியலில் 9 அமெரிக்கர்கள் இடம்பெற்றுள்ளனர். ரஷ்யாவுடன் அணு ஆயுத போருக்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாக அந்நாட்டின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் 2 நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யா நோக்கி அனுப்பி வைத்தது குறித்து பேசிய அவர் அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் பொருத்தமானது என்று நினைக்கவில்லை என்றும் ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். அமெரிக்க மக்களின் பாதுகாப்பிற்காக இதை செய்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய ராணுவத்திற்கு மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்து வழங்கும் ஆலை மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ரஷ்யாவின் பென்சா மாகாணத்தில் உள்ள இந்த ஆலை மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று ட்ரோன்களுக்கான ராணுவ விமான நிலையமும் இந்த தாக்குதலில் சேதமடைந்தது. ரஷ்யாவின் சமாரா மாகாணத்தில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் தொழிற்சாலை பயங்கரமாக தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. சமாரா நகர் தாக்குதலுக்கு முன்பாக ரஷ்யா யுக்ரைன் முழுவதும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சீனா ரஷ்யா இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சிகள் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக்கில் உள்ள ராணுவ துறைமுகத்தில் தொடங்கியது. கூட்டு கடல் 2025 என்ற தலைப்பில் 5 நாட்கள் வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இரு நாட்டு கடற்படையினரும் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவில் சீனா மற்றும் ரஷ்யாவின் கடற்படை தலைமை இயக்குநர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். சீனாவின் ராணுவ கடற்படை வலிமையை பறைசாற்றும் வகையில் போக்குவரத்து போர்க்கப்பலை அந்நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது. சீன மக்கள் விடுதலை ராணுவ தினத்தை முன்னிட்டு போக்குவரத்து போர்க்கப்பலை கடற்படையில் இணைத்துள்ளது. 40,000 டன் எடை கொண்ட ஹூபே என்ற அந்த போர்க்கப்பல் சீனாவின் மேம்பட்ட நீர்நில போர்த்தளமாக செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
SpaceX நிறுவனம் 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெறும் 15 மணி நேரத்தில் வெற்றிகரமாக அனுப்பியுள்ளது. நாசாவின் வணிக குழு திட்டத்தின் ஒரு பகுதியாக SpaceX டிராகன் விண்கலம் மற்றும் Falcon 9 ராக்கெட் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. காசாவில் நிவாரணப் பொருட்கள் பெறும் இடத்தில் பாலஸ்தீனியர்களை நோக்கி இஸ்ரேலியர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் இது தொடர்பான வீடியோவை ஐக்கிய நாடுகளின் மனிதநேய உதவி அமைப்பு வெளியிட்டுள்ளது. உணவுக்காக காத்திருந்த பாலஸ்தீனியர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதால் அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். கலிபோர்னியாவில் மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர். கடும் புகை மூட்டத்துடன் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவிய காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் அணைக்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவுக்கு எதிரான 5வது டெஸ்டில் வெற்றி பெற இங்கிலாந்து அணிக்கு இன்னும் 324 ரன்கள் தேவைப்படுகிறது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 224 ரன்களிலும் இங்கிலாந்து 247 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா 396 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 374 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இங்கிலாந்து அணி மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 50 ரன்களை எடுத்துள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து மண்ணில் ஒரு தொடரில் அதிக ரன்களை அடித்த இரண்டாவது இந்திய தொடக்க வீரர் என்ற சாதனையை KL ராகுல் படைத்திருக்கிறார். நடப்பு இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் 5 போட்டிகளில் மொத்தம் 532 ரன்களை அவர் எடுத்திருக்கிறார். இந்த பட்டியலில் 542 ரன்களோடு சுனில் கவாஸ்கர் முதலிடத்திலும் 402 ரன்களோடு முரளி விஜய் 3வது இடத்திலும் உள்ளனர். லெஜண்ட்ஸ் லீக் T20 தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி சாம்பியன் பட்டம் வென்றது. முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்களை குவித்தது. 196 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 16.5 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 197 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இருந்து இந்திய வீரர்கள் லக்ஷயா சென், தருண் மன்னைப்பள்ளி ஆகியோர் வெளியேறினர். அரையிறுதியில் இந்தோனேஷியாவின் ஆல்வின் பர்கானுடன் மோதிய லக்ஷயா சென் 16-21, 9-21 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். மற்றொரு அரையிறுதியில் மலேசியாவின் ஜஸ்டின் ஹோவிடம் தருண் மன்னைப்பள்ளி தோல்வியடைந்தார். இங்கிலாந்து இந்தியா இடையேயான டெஸ்ட் போட்டியை காண வந்த இந்திய அணியின் முன்னாள் டெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் ரசிகர்கள் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். 3ஆம் நாள் ஆட்ட தேநீர் இடைவெளியின் போது அவர் மைதானத்தை விட்டு வெளியே வந்தபோது செல்ஃபி எடுத்தனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி யூடியூபில் 1 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. மாஸான அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்துள்ள ட்ரெய்லர் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. தனது அப்பாவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய கூலி எண் 5821 என்பதை கூலி திரைப்படத்தில் பயன்படுத்தியதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் தனது அப்பா ஒரு பஸ் கண்டக்டர் என்றும் அவரின் கூலி எண்ணான 5821 என்பதை படத்தில் ரஜினிக்கு பயன்படுத்தியதாகவும் கூறினார். தனுஷ் நடிப்பில் 2013ஆம் ஆண்டு வெளியான அம்பிகாபதி திரைப்படம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தன்னிடம் கூறாமலே ரீரிலீஸ் செய்யப்பட்டிருப்பதாக படத்தின் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் தெரிவித்திருக்கிறார். கிளைமேக்ஸ் காட்சியை மாற்றியதில் தனக்கு உடன்பாடில்லை என்றும் தன்னுடைய படைப்பிற்கு அவமரியாதை நடந்துள்ளதாகவும் கூறினார். தர்ஷன் நடிப்பில் வெளியான ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படத்தை இயக்குனர் வினோத் பாராட்டியிருக்கிறார். படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த அவர் ரொம்ப வைல்டான கற்பனையை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி இருப்பதாக கூறினார். சிவகார்த்திகேயனின் SK புரொடக்ஷன்ஸ் மற்றும் பிளேஸ்மித் நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் இந்த படத்தை ராஜவேல் இயக்கியிருக்கிறார். கோம்பதை பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியான மகாவதார் நரசிம்மா அனிமேஷன் திரைப்படம் 8 நாட்களில் 61 கோடி ரூபாய் வசூலை தாண்டியதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது. அஸ்வின் குமார் இயக்கியிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஷாம் CS இசையமைத்திருக்கிறார். மகாவதார் சினிமேட்டிக் யூனிவர்ஸின் கீழ் விஷ்ணுவின் 10 அவதாரங்களை விவரிக்கும் வகையில் படங்களை தயாரிக்க ஹோம்பலே முடிவு செய்திருக்கிறது.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே கோயில் கொடைவிழாவை ஒட்டி நடைபெற்ற அசைவ விருந்தில் 10,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓடக்கரை முத்துசாமி கோயில் மற்றும் காளியம்மன் கோயில் ஆடி மாத கொடைவிழாவை ஒட்டி பன்றிகள், ஆடுகள், சேவல்கள் ஆகியவை நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டு சுமார் 2,000 கிலோ இறைச்சியில் உணவு தயாரிக்கப்பட்டது. மாவட்டம் திருத்தணியில் உள்ள முருகன் கோவிலில் நடைபெற்ற தங்க தேர் ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வள்ளி தெய்வானை தாயாருடன் முருகப்பெருமான் தங்கத்தேரில் எழுந்தருளியதை அடுத்து பக்தர்கள் அரோகரா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தேரை தோளில் சுமந்து சென்று வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பூண்டி மாதா தேவாலயத்தில் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று கிறிஸ்தவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அன்னை மரியாளை வழிபட்டனர். முன்னதாக அன்னையின் தேர் பவனியை பாதிரியார்கள் தொடங்கி வைத்தனர். அதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏற்றி நேர்த்தி கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை நடைபெற்றது.